ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனா நமஸ்கார் நமஸ்தே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ தான் போடுவோம். கண்டிப்பாக பாதி பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக போட்ட அந்த பேன் கார்டு வீடியோக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அஃபிஷியலாக வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெசேஜ்லேயோ வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி கேட்குறப்ப எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி சந்தோஷம் கொடுத்தா நம்மளுக்கு இன்னும் போட கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஓகேங்க, என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பொருள் வந்து பிராண்டடான பொருளை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்படி சூஸ் பண்ணுறப்ப நம்ம அதிகமாக வந்து ஆன்லைனில் போய் நேராக அந்த வெப்சைட்டுக்கு போய் நம்ம செக் பண்ணி பார்க்குறதெல்லாம் கிடையாது. அதேமாதிரி நேரில் போய் நம்ம போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கொஞ்சம் சோம்பேறி படுறதுனாலையோ இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே, சோம்பேறினே வச்சுக்கலாம். என்னை பொறுத்தவரை சோம்பேறி தான், நானும் ஆன்லைனில் தான் பண்ணுவேன். ஓகே, நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணுவேன். அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி அப்படிங்கிறீங்கன்னா, ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதனால் மணி சேஃப் ஆகும். அது எப்படிங்கிறத நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க. ஓகேவா? அப்போ பொருளை வாங்குறப்ப அதில் ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் வந்து உண்மைன்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த அமௌண்ட் வந்து உண்மை கிடையாது. ஓகேவா? அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் நீங்கள் நினச்சிருக்கீங்களா? நினச்சிருக்க மாட்டீங்க. ஓகே, எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் தெளிவாக. இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ஷூவை காட்டுறேன் பாருங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் ஒரு ஷூவை காட்டுறேன். இந்த ஷூவோட நேம் பார்த்தீங்கன்னா ரேபிட் பாக்ஸ். இதோட பொருள் பார்த்தீங்கன்னா 610 ரூபா. ஜிஎஸ்டியோட தான் 610 ரூபா ப்ளஸ் டெலிவரி சார்ஜஸ் வந்து உங்களுக்கு 40 ரூபா காட்டுது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 610 ரூபா. ஓகேவா? இந்த பிராண்டோட நேம் பார்த்துக்கோங்க, ரேபிட் பாக்ஸ். இதே ரேபிட் பாக்ஸை போய்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அது வந்து பிராண்டடாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக அஃபீஷியலாக ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க, அஃபீஷியலாக ஒரு அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரேபிட் பாக்ஸ்ன்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட ஆன்லைன் வெப்சைட்டோ அஃபீஷியல் வெப்சைட்டோ இல்லை அஃபீஷியல் அப்ளிகேஷனோ வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதே கிளிக் பண்ண உடனே நீங்கள் என்ன ஷூ பார்த்துருக்கீங்க, ஷூ காமிச்சா பார்த்தீங்களா, அதே ஷூவை அதில் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் ரேட்டு பாருங்கள். அந்த ரேட்டு பார்த்தீங்களா 495 ரூபா. ஏய், எனக்கே விபத்து அடிக்கலான்னு பார்த்தல நீ எவ்வளோ சேஃப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம எப்பயுமே போடுவோம். ஸோ இது இனிமேலாச்சும் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஃப்ளிப்கார்ட்லேயே அமேசான்லேயே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு பிராண்ட் இருக்கும். ஸோ அந்த பிராண்டை வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு கூகுள்லேயோ இல்லை க்ரோம்லேயோ சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதிலே காட்டும் ஒரிஜினல் இல்லை .in அந்த மாதிரிலாம் காட்டும். ஸோ அஃபிஷியல் நம்ம செக் பண்ணுறப்ப வந்து நிறைய வந்து எது அஃபிஷியல்னு தெரியாது. ஸோ அதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். அது எப்படி செக் பண்ணுறது, இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்காண்டி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகே, செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட அந்த பிராண்டுக்குள்ள ஒரிஜினல் ரேட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரிஜினல் ரேட் அவங்கள்ட்ட தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி அதை அவங்கள்ட்ட விற்கிறாங்க. அதனால் அமேசானுக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் என்ன லாபம் நமக்கு தெரியாது. ஸோ அந்த இன்விட்டின் கேப்பில் இருக்குது பார்த்தீங்க, 495 ரூபா எங்கே இருக்குது, 610 ரூபா எங்கே இருக்குது, டெலிவரி சார்ஜஸ் 40 rupees. ஸோ மொத்தம் 680, 495 இதுக்குள்ளே இருக்குது. அவங்கள்ட்ட வந்து வாங்கி உங்கள்கிட்ட தராங்க. இதுதான் அவங்க பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த கம்பெனிலே பண்ணிட்டு போயிடலாமே. ஏன் நீங்கள் அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ ஏதோ ஒரு ஆப்பில் பண்ணுறீங்க, டேரெக்டாக அவங்க வெப்சைட்லேயே பண்ணுங்கள். அவங்க ஃப்ரீ டெலிவரி தராங்க, அதை யூஸ் பண்ணுங்கள். அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது கண்டிப்பாக நல்லாமலாம் இருக்காது. அவங்கள்ட்ட வாங்குற பொருள் தான் உங்களை தராங்க, அமேசான்னு தர போகிறாங்க. நீங்கள் அதுக்கு டேரெக்டாக அவங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தெரியாது உங்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பேர் அமைக்கோங்க. சப்ஸ்கிரைப்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கலாட்டி கமெண்ட் வந்து கழுவி ஊற்றுங்க, என்னென்னு நான் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எதுவும் தப்பாக இருந்துச்சு, குறைய இருந்துச்சு, அது மாதிரி எதுவும் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்டை தயவுசெய்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் வந்து என்னோடய குறைய மாற்றிக்க முடியும். ஸோ தயவுசெய்து குறைய சொல்லுங்கள், குறைய தான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்மளோட இன்ஸ்டாடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.